Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஆனியன் பொட்டேட்டோ பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா வந்து ரொம்பவே டேஸ்டியா, ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். யூசுவலா நம்ம ஆனியன் பக்கோடா தான் சாப்பிட்டுருப்போம், பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பொட்டேட்டோ இன்ஃப்யூஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கணும். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பொட்டேட்டோஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம். டேஸ்ட் வைஸ் இந்த பக்கோடா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் டீ கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.